Good evening, good evening, good evening. Welcome to the session. Yes. Good evening, my dear warriors. Good evening. Am I audible? என்ன சொன்னாங்க சௌந்தர்யா அம்மா? சௌந்தர்யா அம்மா என்ன சொன்னாங்க? ஓவியா அம்மா சொன்னது தான் சௌந்தர்யா அம்மாவும் சொல்லியிருக்காங்களே. என்ன சொன்னாங்க? எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நம்மளோட யூடியூப்பில் இருக்க எல்லா கிளாஸும் சரி, தீமின்னலில் இருக்க எல்லா கிளாஸும் எக்ஸப்ட் கேப்டனோட கிளாஸ் தவிர மீதி எல்லா கிளாஸும் கேன்சல் ஆகிருக்கும். கவனித்து பார்த்தீங்களா? நோட்டீஸ் பண்ணிங்களா? எல்லாமே கேன்சல் ஆகிருக்குத? எஸ். ஓ ஓகே, ரைட். ஆட்டோ கரெக்டட் மாமா. ஓகே. ரைட் ரைட், சரி, ரைட் ரைட். ஓகே. ஏன் 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 இன்னைக்கு என்னது? டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே, நீட் செலிப்ரேஷன். இன்னைக்கு என்ன போயிட்டுருக்கு? சென்னையில் அண்ணா நகர் பிரான்ச்சில் நீட் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. நீட்டில் மாஸ் காட்டின நம்ம பசங்க எல்லாருக்கும், அவங்க எல்லாரையும் பாராட்டுற விதமாக நீட் ஏய் என்னாச்சு? என்ன பண்ணிட்டுருக்க? வாட் ஹேப்பன்? ஸோ நீட்டு செலிப்ரேஷன், கம்ப்ளீட் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், ஓகே நம்ம எல்லோரும் போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் பசங்களுக்கு மிட்டம் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு இருக்கா. ஸோ யாராவது ஒருத்தராவது இருப்போம் அப்படின்னு. ஸோ தமிழன் சார் நாளாக மட்டும் இங்கே இருக்கும். அதனால தான். சரியா? நான் போகல, நான் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அதனால் ஸோ கிளாஸ் இன்னொன்று நான் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போகணும். யாழ் சாரோ ஸ்ராவணி மேம் ஆஷா மேம்லாம் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில். அதனால் போயிடுவாங்க. நான் அதான் சொன்னேன், பப்ளிக் எக்ஸாம் மார்க் வரட்டும், என் பிள்ளைங்களுக்கு, என்னோடய பசங்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். ஒவ்வொரு ஊராக நீங்கள் எங்கே வச்சாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஸோ அதனால் 10th 12th 11th 9th நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், நம்மளோட மீட்டப் ஸ்பெஷலாக இருக்கும்ல ஸ்டேட் போர்டுக்கு, அந்த மீட்டப்பில் மாசாக நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. சரியா? சரியா? ஓகேவா? நம்ம மீட்டப்பில் நம்ம மாஸ் காட்டிடலாம். சரியா? சூப்பர், குட் 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 குட், வெரி குட் வெரி குட், வேறு லெவல். பசங்களா, எப்பயுமே யூடியூப்பில் இருக்க பசங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, சார் இந்த பிடிஎஃப் நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறது, இந்த பிடிஎஃப் நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு. நான் இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். யார் யாருக்கெல்லாம் இப்போயே பிடிஎஃப் வேணும், இப்போவே பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம். வீடியோட லைக்ஸ் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உடைங்க. சரியா? இன்றைக்கி என்ன ஷெட்யூல் சொல்லுவேன், நான் என்னோடய ஷெட்யூல் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ 5:30 5:30 இருந்து 6:45 அல்லது 6:50 வரைக்கும் லைவ். சரியா? எதில்? யூடியூப்பில் லைவ். அதுக்கப்புறம் 7 o'clock இருந்து 7:45 வரைக்கும் பிடிஏ மீட்டிங் இருக்குது. இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். யாருக்கு அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு? இன்ஃபினிட்டி ப்ளஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், தீமின்னல்ல இன்ஃபினிட்டி ப்ளஸில் இருக்காங்களே அவங்களுக்காக. இன்ஃபினிட்டி ப்ளஸில் இருக்கவங்களுக்குலாம் வாரம் மீட்டிங் உண்டு. நம்ம சொல்லியிருக்கோம்ல, இன்ஃபினிட்டி ப்ளஸ் உனக்கு தெரியல. இன்ஃபினிட்டி ப்ளஸ் யார் யாருக்கெல்லாம் இன்ஃபினிட்டி ப்ளஸ் தெரியும்? இன்ஃபினிட்டி ப்ளஸ் தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க, நான் இப்போ சொல்கிறேன். அடுத்து 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தீமின்னலில், நம்மளோட தீமின்னலில், சரியா, தீமின்னலில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ். சரியா? இப்போ யூடியூப்பில் அடுத்து தீமின்னல் இன்றைக்கி நைட்டு லைவ். ஸோ இன்றைக்கி ஃபுல் கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்கேன், நான் ஷெடியூலோடு வச்சுருக்கேன். ரைட்டா? சூப்பரில். ரைட். தீமின்னலுக்கு எப்போ பிடிஏ? தீமின்னலுக்கு மந்த்லி ஒன்ஸ் இருக்கும், இந்த மந்த்துக்கு அப்புறத்துலேருந்து இருக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் எப்படி நம்ம சேனலில் அந்த இன்ஃபினிட்டி ப்ளஸ்ஸு அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ. சரியா? இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் நோட்ஸ்ன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் நோட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்களா? கிளிக் பண்ணுறீங்களாப்பா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா பை நவுன்னு இருக்கும், ஃபஸ்ட் மிட்டம் குறியது.
ஸோ அதை கிளிக் பண்ணி பை நவ் கொடுங்க. அப்படியே என் கூடவே செஞ்சேன்னா உனக்கு வேலை முடிஞ்சிடும். பை நவ் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி இந்த கோர்ஸ் மட்டும் உனக்கு வந்துடும். நான் நிறைய கோர்ஸ் வாங்கியிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு இருக்கா, அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு ஜாயின் சேனல் கொடுங்க. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் அண்ட் வெப்பில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். ஸோ அதில் ஆல்ரெடி PDF போட்டுட்டேன் நான். இது THEE MINNAL இந்த இருக்குது பாருங்கள், வேதாந்து ஸ்டேட் போர்ட் 9th and 10th ஃப்ரீ பேட்ச் 186 பேர் இருக்காங்க. அதில் ஆல்ரெடி PDF கொடுத்துட்டேன் நான். ஆல்ரெடி PDF கொடுத்துட்டேன். இது வரைக்கும் யாரும் PDF டவுன்லோட் பண்ணலைன்னா இப்போவே என்ன பண்ணுங்கள், PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 60 கொஸ்டின் தான் இருக்கும். அது பார்ட் 1, மீதி இருக்கிறது அதுக்கப்புறம் வரும். மீதி இருக்கிறது அதுக்கப்புறம் வரும். இப்போ இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்கே பாரு 10th 1 year பேட்ச் இருக்கா. இந்த 1 year பேட்சில் நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இதில் இருக்குது பாருங்கள், THEE MINNAL இது வந்து நார்மல் 1 yearக்குரியது, இன்ஃபினிட்டி ப்ளஸ். ஸோ இந்த ப்ளஸ் பேட்சுக்கு தான் இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு என்ன அப்படின்னா நான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறேன். சரியா? அதுதான் மெயினானது. ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வெறித்தனமாக ஊர்பட்ட பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். அது நிறைய பேர் THEE MINNAL ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் கிரேட்டு, சூப்பர் டூப்பர். ஓகே, ரைட், வேறு லெவல். நீங்கள் எல்லாம் வேறு லெவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இப்போ அந்த கொஷின் ஆன்சர்லாம் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ ஆடெல்லாம் வராமல் படிக்கணுன்றதுக்காக தான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் நான். ஜஸ்ட் லாகின் டு அவர் all-in-one லைப்ரரி. நம்மளோட டவுன்லோட் நோட்ஸ் PDF இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ணி அதில் வீடியோஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் திரும்ப திரும்ப ஆடே இல்லாமல் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். இதில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 37th கொஷின் என்ன, அது வரைக்கும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறத கண்டினியூ பண்ண போகிறோம். சரியா? நம்ம மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி படித்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் கொஷின் வரைக்கும் படித்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த செஷன் அகெயின், இன்னைக்கு சாட்டர்டேனாலே நம்மளுக்கு என்னது, டார்கெட் இருக்குல்ல. சாட்டர்டேனாலே டார்கெட் இருக்குல்ல. ரைட்டா? ஓகே, ஓகேவா? சாட்டர்டேனால டார்கெட் இருக்குல்ல. என்ன டார்கெட்டு? ஸோ யூ ஹாவ் டு டேக் டவுன் த நோட்ஸ் எடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல, தெரியும்ல நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ கடன்னு என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. எப்படி போன வாரம் நான் வந்து யாரெல்லாம் நோட்ஸ் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்களோ அவங்களோட பேரை ஷார்ட்ஸில் போட்டோமோ, இந்த வாரமும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்ஸில் போட போகிறோம். சரியா? ரைட். ஸோ போன வாரம் யாரோ மிஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி மிஸ்ஸே ஆகாது, நான் டைமிங் சொல்லிடுறேன். ரைட்டா? இன்றைக்கி நைட்டு 10 மணி வரைக்கும், ரைட்டா, 10 PM வரைக்கும் உங்களுக்கு டைம். இன்றைக்கி நைட்டு 10 PM-க்குள்ளே யாரெல்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ, ஏன்னா 7 o'clock இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிடும், மேக்ஸ் டு மேக்ஸ். 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 3 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு அப்லோட் திஸ் PDF. இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற நோட்ஸ் எல்லாம், இப்போ நம்ம படிக்க போகிறதுலாம் நோட்ஸில் எழுத போகிறதுலாம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அதில் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க. சரியா? பார்க்கலாமா? ரெடியா? ஸோ வி வில் ஸ்டார்டட். ரைட். ஹவு டஸ் லீச் சக் பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட்? ஹோஸ்டிலேருந்து லீச் எப்படி பிளட்டை சக் பண்ணுது, எப்படி அட்டை உடலிலிருந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா? யூ கேன் எக்ஸ்பெக்ட் லீச்லேருந்து கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கொஷினை எதிர்பார்க்கலாம். தட் இஸ் டேம் ஷியர், கண்டிப்பாக வரப்போ. இன் லீச் blood is sucked by the muscular pharynx. லீச்சில் என்ன அப்படின்னா blood எப்படி இருக்க போது, muscular pharynx சொல்லுமா. ரைட்டா? muscular pharynx. ரைட்டா? இன்னைக்கு காலையில் பார்த்தோம்ல, நம்ம யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க, இன்னைக்கு காலையில் டாப் 15 2 மார்க் கொஷினில் பார்த்தோம்ல இதை. எஸ், இன்னைக்கு காலையில் கூட நம்ம இதை பார்த்தோம். ஸோ மஸ்குலார் ஃபேரிங்ஸு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மஸ்குலார் ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் த சாலிவரி கிளாண்டு செக்ரீஷன் இஸ் போர்ட் இன் டு த wound. சாலிவரி செக்ரீஷன் ஆனது உமிழ்நீரில் சுரக்கப்படக்கூடிய ஒரு விதமான பொருள். அந்த பொருளுக்கு பேர் என்னது, ஹிருதின் அப்படின்னு சொல்ல போகிறோம். That saliva contains active substance called hyaluron which prevents the coagulation of blood. ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த உமிழ்நீரில் இருக்குது. யாரோட உமிழ்நீரில்? அட்டையின் உமிழ்நீரில். அந்த உமிழ்நீர்னால் அதன் காரணமாக, அதன் விளைவாக நம்மளோட உடம்புல என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த அட்டை கடிக்கிறது வலியும் தெரிய மாட்டேங்குது. அது மூலமாக தான் அது என்ன பண்ணுது, ரத்தத்தை தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ரைட். அடுத்து
பா இதெல்லாம் பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன். பப்ளிக் எக்ஸாமில் கடைசி 2 வருஷமாக கேட்கல. ஸோ இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிட்டமில் கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்குது. சரியா, மிட்டமில் கன்ஃபார்மாக இந்த கொஷின் இருக்குது. இப்போ நான் நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு டூ இட். ஐ வில் ட்ரை மேக்ஸிமம். நான் முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ வில் ட்ரை. அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிடிஎஃபாக கூட நம்மளோட யூடியூப்பில் இருக்க பேஜில் ரைட்டாக நம்ம யூடியூப் ஃப்ரீ பேட்ச் இருக்குல்ல, அந்த பேட்சோட டெலகிராம் சேனல்லையும் தீமினல் டெலகிராம் சேனல்லையும் மாடல் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பை கேப்டன்ஸ் ப்ரிடிக்டட் கொஷின் ரைட்டா, கேப்டன் ப்ரிடிக்ட் பண்ண கொஷின் என்னென்ன அப்படிங்கிறத நான் அதில் என்ன பண்ணிடுறேன், போட்டுறேன். சரியா, ஓகே. ஸோ ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா என்ன? ICPM மோடி. என்னது? ICPM மோடி. நான் போய் என்ன பண்ண போகிறேன், மோடி அவர்களை, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பார்க்க போகிறேன் நான். சரியா, ICPM மோடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ICPM மோடி. ஓகே. ஸோ அப்போ அதுக்கடுத்து நம்பர்ஸ்க்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், 2033 ரைட்டா. 2033 ஒரு 10 பேர் 2023 நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பற்றி பேசுகிறாங்களாம். சரியா, 2033 வருஷத்தில் 10 வருஷம் கழிச்சு 10 பேர் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன்சசார் மேலே 2 கீழே ஒரு பல்லு இருக்குமா. கெனைன் மேலேயும் பல்லு இருக்காது கீழேயும் இருக்காது. ப்ரீமோலார் மேலே 3 கீழே 2 இருக்கும். மோலார் மேலே 3 கீழே 3 இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இதுலேயும் நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. இந்த கெனைன் 0 இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? 0 இருக்கனால இதுக்கு பேர் என்னது? த கேப் பிட்வீன் இன்சசார் அண்ட் ப்ரீமோலார். இன்சசாருக்கும் ப்ரீமோலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்புக்கு என்ன பேர்? இப்படி கேப் இருக்கனால ராபிட்டோட பல்லுக்கு என்ன பேர் இருக்குது? ராபிட் என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் டயஸ்டீமா ரைட்டா. அதுக்கு பேர் என்னது? டயஸ்டீமா. இதுக்கு பேர் என்னதுப்பா? டயஸ்டீமா. இட் இஸ் கால்ட் அஸ் டயஸ்டீமா. டயஸ்டீமா ரைட். ஓகே. அடுத்து இது பாருங்க, ஐ இருக்கு, இன்சசார், கெனைன், ப்ரீமோலார், மோலார், இப்படி வெவ்வேறு பற்களை கொண்டு இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு பற்கள் இருக்கனால இதனுடைய வரிசைக்கு, இதனுடைய பல்லின் வரிசைக்கு அல்லது இதோட பற்களின் அமைப்புக்கு, இதோட டீத்தோட ஸ்ட்ரக்சர், டீத்தோட அமைப்புக்கு என்ன பேர்? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோடான்ட். இதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோடான்ட். ஹெட்டிரோடான்ட் ரைட்டா. ஹெட்ரோடான்ட். இதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோடான்ட். இதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோடான்ட். சரியா, ஹெட்டிரோடான்ட். ஹெட்ரோடான்ட். சரியா, ஹெட்ரோடான்ட் என்னது? விதவிதமான பற்களுக்கு, விதவிதமாய் வித்தியாசமாய், விதவிதமாய் வித்தியாசமாய் பற்களை கொண்டுள்ள முயலே. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கும் இதுக்கு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கனால இது பேர் என்னது? ஹெட்ரோடான்ட். அதனால இது பேர் ஹெட்டிரோடான்ட். சரியா, ஓகே. அடுத்து give the application of universal law of gravitational. universal law of gravitation ஓட அப்ளிகேஷன் என்ன? சரியா, இந்த கொஸ்டினை நீ காலையில் பார்த்தோம் ரைட்டா. ஓ, என் கூட தொணப்பாட்டு பாடுறியா நீ? அழகழகாய் அற்புதமாய் ரகரகமாய் ஏண்டா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு சில ஸ்கூலோட கொஷின் பேப்பர்ஸ் நம்ம கொடுக்கலாம். டே லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போப்பெல்லாம் கொஷின் பேப்பர் கிடைக்குது, இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு என்னோட இமெயில் ஐடி உங்களை நிறைய பேருக்கு தெரியும். குறிப்பாக தீமினலில் இருக்க எல்லாத்துக்கும் என்னோட இமெயில் ஐடி தெரியும். இல்லைனாலும் நம்மளோட காமன் தீமினல் ஐடி தெரியும். ஸோ எனக்கு அனுப்பிச்சிட்டேன்னா நான் டேரெக்டாக போட்டுருவேன். தீமினல்னா வி ஹாவ் டு சர்ச் இட். ஸோ உனக்கு ஏன் இமெயில் ஐடி தெரிஞ்சால் என்னோட இமெயில் ஐடிக்கு டேரெக்டாக உங்களோட கொஷின் பேப்பரை கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டியோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. சரியா, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிட்டம் டெஸ்ட் உனக்கு ஃபஸ்ட்டு நடக்கலாம், அடுத்த மிட்டம் டெஸ்ட் அவனுக்கு ஃபஸ்ட்டு நடக்கலாம். உதவி செய்து உதவி பெறுக, அவ்வளோதான். சரியா, நோட்ஸ் எப்படி அனுப்பணும்? அட் த லாஸ்ட் ஐ வில் டெல் யூ. அட் த லாஸ்ட் ஐ வில் டெல் யூ ரைட்டா. இல்லை அப்படின்னா கொஷின் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணுறதுக்குன்னா நான் ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துட்றேன். சரியா, நான் வந்து ஒரு ஃபார்ம் லிங்க்கு கொடுத்து இதில் எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் முடியுதோ அவங்களாம் அந்த கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். எல்லா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுறேன். சரி, இமெயில் தெரியலனா பிரச்சனை இல்லை, இமெயில் தெரியலனா பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிகிறப்ப சொல்கிறேன். சரியா, ரைட். கவனி. give the application of universal law of gravitation. dimensions of the heavenly bodies ரைட்டா. வானியல் பொருட்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அல்லது அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய
ரெண்டுக்கும் கேப்புக்கு என்னடா பேர்? டிஸ்டன்ஸ். இரண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளியை கணக்கிடுவதற்கு இந்த லா, இந்த விதி பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ஒரு கொஷின் தமிழ் மீடியத்தில் இதுலேயும் அடுத்த ஸ்லைடில் இருக்கா? இந்த இருக்குல்ல வர தமிழ் மீடியத்துக்கு அடுத்த ஸ்லைடில் இருக்குது. சரியா? வர dimensions of heavenly bodies can be measured using universal law. ரைட்டா? டைமென்ஷன்ஸ் யாரோட டைமென்ஷன்ஸு? இயற்பியல் விதியை, அதாவது ஈர்ப்பியல் விதியை பயன்படுத்தி விண்வெளியில் உள்ள பொருட்களின் பரிமாணங்களை அளவிட முடியும். பூமியோட சைஸ் உங்களால் அளவிட முடியுமா? அதுக்கு உங்ககிட்ட ஸ்கேல் இருக்கா? எர்த்தோட டயாமீட்டரை அளக்கிற அளவுக்கு உங்ககிட்ட மீட்டர் ஸ்கேல் இருக்கா? மீட்டர் இருக்கா நம்மக்கிட்ட? கிடையாதுல்ல. ஸோ அப்போ எர்த்தோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கிராவிடேஷனல் லாவை யூஸ் பண்ண முடியும். ஈர்ப்பியல் விதியை, அதாவது ஈர்ப்பியல் விதியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் தி எர்த், பூமியோட நிறை, பூமியோட ரேடியஸ், பூமியோட ஆரம், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுமா? நம்ம இந்த சமன்பாடு அல்லது இந்த விதியை கொண்டு கணக்கிட முடியும். புவியின் நிறை, புவியின் ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் போன்றவற்றை இதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்ப்ஸ் டு டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ், புது ஸ்டார்ஸையும் புது பிளானட்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுது? இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது ஸ்டார்ஸ் அண்ட் புது பிளானட்ஸ், புதிய கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டிஸ் இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்ட் வாபிள். அதாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னா, அது சும்மா ஒரே மாதிரி சுற்றுன்னு சொல்ல முடியாது. நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிகுன்னு ஆடிக்கிட்டே இருக்குமா, வாப்ளிங் அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா, சைக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா நேராக இப்படி சுற்றணும். ஒரு சில சைக்கிள் டயரில் லூஸாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சுற்றும், லைட்டாக ஆட்டம் கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வாப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வாப்ளிங் அப்படின்னா கொஞ்சம் அதிர்றது. சைக்கிள் டயர் நேராக சுற்றணும், கரெக்டாக டைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நேராக சுற்றும். இன்கேஸ் அந்த பேரிங்கில் லூஸாக இருந்துச்சுன்னா திக்குன்னு ஆடும். சைக்கிள் டயர் டிக்குன்னு ஆடும், டிங்கின்னு ஆடுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடக்கூடாது. அந்த மாதிரி நட்சத்திரங்களும் ஆடிக்கிட்டே இருக்குமா, அதனுடைய இயக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லா பயன்படுது. ரைட்டா? ஒழுங்கற்ற தன்மை, அதான் ஒழுங்கற்ற தன்மைகளில் ஒன்றான தள்ளாடிக்கிட்டே இருக்குமா. ரைட்டா? அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை சீர்குலைக்க ஏற்படுத்துகிறது. ரைட்டா? இதனால் என்ன பண்ணுது? இதனுடைய ஆட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள்னால பக்கத்தில் இருக்க கோள்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ அது எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ அதிர்வுகள் இருக்குது. இன்கேஸ் நம்ம பூமிக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த நட்சத்திரனால பூமிக்கு பிரச்சனை இருக்கும்ல, அப்போ அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனால் என்ன ப்ராப்ளம், எவ்வளோ அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லா பயன்படுது. நட்சத்திரத்தோட நிறைய கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்டாரோட மாஸை கூட என்ன பண்ணால் நம்ம இந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்டார்ஸோட மாஸ் கூட, மாஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் கேன் பி கால்குலேட்டட். அடுத்து ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ராஃபிசம். கரெக்டு தானப்பா? புவியீர்ப்பு விசை, புவி நாட்டம். ரைட்டா? ஜியோட்ராஃபிசம் 9th standard first chapter. ரைட்டா? 9th standard first chapter இல்லை செகண்ட் சாப்டர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் அனிமல் கிங்டம் பயாலஜியில், அதுக்கு அடுத்த சாப்டர் இருக்கும். ஃபோட்டோனாஸ்டி, ஃபோட்டோட்ராஃபிசம், ஜியோட்ராஃபிசம், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதில் ஜியோட்ராஃபிசம்னு என்னது? ரூட் பென்ஸ் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. சரியா? பென்ஸ் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி, கிராவிட்டியை நோக்கி உள்ளுக்குள்ளே போகுது. சரியா? அது இதை பொறுத்து தான் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வேர் முளைப்பதை விளக்க உதவுகிறது. வேறு எப்படி முளைக்குதுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாத் ஆஃப் தி ஆஸ்ட்ரோனமிக்கல் பாடிஸ், அதாவது ஒரு விண்கல் வந்து ஒரு 10,000 லைட் இயர் தாண்டி ஒரு விண்கலங்கிறது நேராக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது வந்து நேராக பூமியை தாக்குமா, தாக்காதா, எவ்வளோ நாள் கழித்து வந்து தாக்கும், இல்லை தாக்காமல் விலகி போயிடுமா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது? இந்த லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த விதி என்ன பண்ணுது? இதுக்கு தான் மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வெரி குட் பசங்களா, சூப்பரா. ரைட். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு 6-7 பேர் வந்து என்னோடய எந்த லைவுமே இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. நான் லைவ் போடுறப்ப போகிறேன், இவங்க வந்து குட் ஈவினிங் கேப்டன் மெசேஜ் போடுறது இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். டெஃபினட்டாக தேர் மார்க் வில் பி டேம் ஷுர். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிறப்ப சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வேணால் விட்டு மார்க் போகலாமே தவிர, மற்றபடி கொஷின் ஆன்சர் தெரியல, இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சூப்பராக என்ன பண்ணுவாங்க? பண்ணிடுவாங்க. சரியா? ரைட். ஓகே. கவனிங்க. தீ மின்னல் டெலகிராம் வந்து இங்கே எப்படி சென்ட் பண்ண முடியாது, தீ மின்னலில் தான் சென்ட் பண்ண முடியும். நைட்டு கிளாஸ் இருக்குது, வாங்க அங்கே சென்ட் பண்ணுறேன்.
Define inertia, give its classification. The inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by a external unbalanced force is known as inertia. One of the most repeated question, சரியா? ஓகேவா? ரைட். த inherent ப்ராப்பர்ட்டி, அதாவது இதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, inherent ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஆனிங், ரைட்டா? ஒரு புற சமனற்ற விசை செயல்படாத வரை ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையில் உள்ள மாற்றத்தை எதிர்க்கும் இயல்பான பண்பே நிலைமம், ரைட்டா? இன்னொருனா ஒரு இயல்பான ஒரு பாடி இயல்பாகவே என்ன பண்ணுது அப்படின்னா கோவமாக இருக்குது, மாட்டேன், நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி நான் திரும்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அப்போ திரும்ப மாட்டேன்னு சொல்கிறது அல்லது நான் திரும்பிகிட்டே தான் இருப்பேன், ரெஸ்ட்னா ரெஸ்ட்டில் தான் இருப்பேன், ஓய்வுனா ஓய்வில் தான் இருப்பேன், மோஷன் இயக்கத்தில் தான் இயக்கத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இயக்கத்திலே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரே விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா த இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச், மாற்றத்திற்கு ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இனர்ஷியா. அதுக்கு பேர் தான் நிலைமம் அப்படின்னு அர்த்தம், சரியா? அதுக்கு பேர் தான் நிலைமம். இது வந்து ஒரு 4 மார்க் கொஷின், இது 2 மார்க்கு, இதையும் சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா அது 4 மார்க் கொஷின், சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்கில் இது மட்டும் கேட்பாங்க, 4 மார்க்கில் டைப்ஸும் கேட்பாங்க. 5 மார்க்கில் போயிட்டாங்க இல்லை டேரக்ட் 7 மார்க்னால் இது ஒவ்வொன்றையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அதர்ஸ், சரியா? நெவர் எவர் ரெஸ்பாண்ட் டு அதர்ஸ், சரியா? அதனால் டோன்ட் ரெஸ்பாண்ட். ஸோ அடுத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? ப்ளீஸ் டோன்ட் ரெஸ்பாண்ட். ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யார், நீங்கள் எப்படி படிப்பீங்க, எப்படி கிளாஸ் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் மித்தவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன வேணால் பண்ணட்டும், அவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன? நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு தான் லாஸ்ன்னு, அதுக்கப்புறமும் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், சரியா? கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன், சரியா? ஃபோர்ஸ், விசையின் வகைகள் என்ன, விசையோட வகைகள் என்ன, ரைட்? விசையோட வகைகள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க, சரியா? என்னென்ன இருக்க போது? லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இந்த கொஷின் வந்து உன் மேலே கருணை உள்ளம் கொண்டு உனக்கு கருணை காட்டுறாங்க, உனக்கு கருணை காட்டுறாங்க அப்படின்னு உங்களோட கொஷின் பேப்பர் எடுக்கக்கூடிய ஆசான் நினச்சாங்கன்னா இந்த கொஷின் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, ரைட்டா? சரியா? கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கனால நம்ம என்ன பண்ணணும், இதை மட்டும் எழுதக்கூடாது, அதோட அப்ளிகேஷனே நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனாகவே எழுதலாம் இந்த கொஷினுக்கு. BMW கார், நம்ம BMW இருக்குல்ல, நம்ம BMW எடுத்து உள்ளே போட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம BMW எடுத்துருவோமா, நம்ம BMW எடுத்துருவோம், அப்போ தான் சரிப்பட்டு வரும். நம்ம BMW எடுத்தால் தான் சரிப்பட்டு வரும், அப்போ தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? இப்படி போட்டுக்கோங்க. நம்ம BMW வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் F1 போட்டுக்கோங்க, F1. ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 நியூட்டன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் F2, இது என்ன பண்ணுங்கள் 15 நியூட்டன் போட்டுக்கோங்க. இது என்னது, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், ரைட்டா? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அதாவது மாறுபட்ட இன விசைகள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் F3 போடுங்க, F3 போட்டுக்கோங்க. F3 வந்து 5 நியூட்டன், சரியா? F1 F2 இந்த படத்தை வரைஞ்சிட்டு அப்படி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். F1 and F2 ஆர் லைக் பேரலல் ஃபோர்ஸு, F1 and F2 ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், அவ்வளோ எழுதுனா போதும் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ப்ளனேஷன், சரியா? யார் யாருக்கு என்னென்ன கார் வேணுமோ போட்டுக்கோங்க, ரெடி? ரோல்ஸ் ராய்ஸ் போட்டுக்கோ, என்ன வேணுமோ போட்டுக்கோ, உனக்கு என்ன கார் பிடிக்குதோ போட்டுக்கோ, சரியா? ரைட். ஸோ ஏதோ ஒரு கார் போட்டுக்கோங்க, ரைட்டா? இது சிம்பிளாக நீ எழுதலாம் டயக்ராம், அதாவது ஆன் தேர் அப்ளிகேஷன் தானே சொல்லியிருக்காங்க. இதை படத்தை வரைஞ்சிட்டு F1 and F2 ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், ரைட்டா? மாறுபட்ட இன விசைகள். F1 and F3 ஆர் லைக் பேரலல் ஃபோர்ஸ், அப்படி ஈஸியாக முடிச்சிடலாம், சரியா? ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ ஒத்த இன விசைகள், மாறுபட்ட இன விசைகள் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம எழுதுறது, அது எப்படி நம்ம எழுதுகிறோம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. ஓகே, ரைட்.
உன்னோட 5 மார்க்கில் இந்த கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் கொஷின் கேன் கம் இன் யோர் 5 மார்க். அதாவது 7 மார்க்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்கில் இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். சரியா? பாக்ஸ் போட்டுக்கலாம். காருக்கு பதிலாக பாக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? காருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பாக்ஸ் கூட போட்டுக்கலாம். கேப்டன் BMW போட்டால் டீச்சர் கிண்டல் பண்ணிடுவாங்க, திட்டிடுவாங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க, எதனாலும் போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, ரைட். அடுத்து லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட்டோட ஒளியினுடைய 5 பண்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 5 பண்புகள். ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 5 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். சரியா? கவனிங்க. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒளி என்பது ஒரு ஆற்றல். ஒளிங்கிறது என்ன தான்? ஒரு ஆற்றல். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒளி என்பது ஒரு ஆற்றல், ஒரு வகையான ஆற்றல் ஆகும். ரைட்டு, ஓகே. ரைட். அடுத்து லைட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒளி எப்பொழுதுமே நேர்கோட்டில் தான் செல்லும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எழுத போகுது. சரியா? ரைட்டா? ஒளி எப்பயுமே என்ன பண்ண போகுது, ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டில் தான் பயணிக்கிறது. ஒளி எப்பொழுதுமே என்ன பண்ணுமா, நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுமா. லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்லாம் போகாதான். ஆல்வேஸ் கோ என்ன ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நிமிஷம் இருங்க. டேய், யாருக்கும் மிட்டம் முடிஞ்சு போச்சா, அதுக்குள்ளே மெயில் பண்ணி விட்டாங்கடா. மிட்டம் கொஷின் இப்போ 2026 மிட்டமா என்ன, வேறு லெவல் போங்க. அப்போ போட்டுற வேண்டிதான். ஆமாடா, 2026 மிட்டம் கொஷின் பேப்பர்ரா. சூப்பர். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இருக்க கொஷின் வந்திருக்கா ஏதாவது? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் கிளாசிஃபிகேஷன், அந்த கொஷின் வந்திருக்கு. சரி, உனக்கு போர்ட்லேயே காமிச்சிடவா? நான் போர்ட்லேயே காட்டுவேன். கார்த்திகேயனா பிருந்தாவா கார்த்திகேயனா உங்கள் பேர்? டு யூ வாண்ட் டு சி? காட்டவா கொஷின் பேப்பரை? அப்போ நம்ம பிளான் பண்ணி படிக்க வந்ததை படிக்க முடியாமல் போயிருமேடா. நம்ம நினச்சது சாதிக்க முடியாமல் போயிருமே. சரி இரு வரேன். நீ ஆசைப்பட்ட இனிமேல் நீ அப்புறம் இன்னும் கேட்டுக்கிட்டே வேறு இருப்பேன். கேப்டன் கொஷின் பேப்பர், கேப்டன் கொஷின் பேப்பர்னு. நம்ம சொல்கிறத கேட்கணும்னு இப்போயாவது தெரிஞ்சுக்கணும். இப்போயாவது நம்ம கேப்டன் பேச்சை கேட்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்போயாவது என்ன பண்ணணும் நம்ம, ஓகே இந்த மனுஷன் சொன்னார்னா அதில் ஏதோ இருக்குது போல், நம்மால் வேறு லெவல் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இன்றைக்கி காலையிலேயும் இப்போயும் கிளாஸ் அட்டன் பண்ணவனுக்கே தெரியும். டே எங்கடா உங்கள் கொஷின் பேப்பர் எனக்கு காண்றோம் சச்சோ தம்பி, இப்போ தான் ஃபோனில் காட்டுறது இதில் காணும். எதில் நான் அனுப்பிச்சிருக்கான்? ஆஃபீஸ் மெயிலுக்கு தான் அனுப்பிச்சிருந்தேன். அடே, ஏன் இமெயில் ஐடி எப்படா நீ கண்டுபிடிச்சா? என் பர்சனல் இமெயில் ஐடி அனுப்பிச்சி வச்சுருக்கான். பாவி, நான் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கு அனுப்பிச்சிருக்கான்றதையே. சரி ரைட், ஓகே. எங்கேயோ அனுப்பிச்சிருக்கான், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி போ விடு. என்ன தெரிகிறது, என்ன தெரிகிறது? கொஸ்டின் ஆன்சர் தெரியுதா?
ஃபில் இன் த பிளாங்க்ஸா படிடா 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 படிப்பான்னு சொன்னேனே பரமா, படிடா படிடான்னு சொன்னேனே கேட்டியா பரமா? இப்போ பாரு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாம் 2 மார்க்கில் கேட்டு வச்சுருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, 2 மார்க்கில் கேட்டு வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க பரமா. பார்த்தியா என்னது இது? கொஷின் பேப்பரு காமன் பப்ளிக் ஃபஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் 2026. பார்த்தியா? ஓகே, சொன்னால் எவன் கேட்குறான்? எவன் கேட்குறீங்க நம்ம பேச்சா? இப்போயாவது கேளு. நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போய் மாதம் மார்க் வாங்க பாரு. இங்கே பாரு, கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த கிளாஸிஃபிகேஷனு. மவனே, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? காலையிலே சொன்னேன். அடுத்து நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் வை. இது வந்து நம்ம இன்னும் பார்க்கல. இது வந்து 8th சாப்டரில் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி கோஷன் 15வது சாப்டரு. கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O அண்ட் CO2. எப்படி கம்பல்சரி கொஷினா? என்னங்கடா H2O CO2க்கு போய் கண்டுபிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என் பிள்ளைங்க மாஸ் காட்டு. இப்போ தான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு சொல்லி வாயை மூடலை. மாஸ் அண்ட் வெயிட் டிஃபரன்ஸ் கொஷின்னு ப்ராப்பர்ட்டிஸு காலையில் தான் ரெஸ்ட் நடத்தினேன். ஆக்சிசோமோ ஃபோட்டோசிந்தசிஸ் சொன்னேன்னா எல்லா 3 மார்க்கும் நான் சொன்னது மட்டும்தான் வந்திருக்கு. சரியா? நான் சொன்னது மட்டும்தான் வந்திருக்கு. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் சொல்லியிருக்கேன்னா நியூட்டன்ஸ் லா 1 2 மார்க்கில் கேட்கலையா? அப்போ 7 மார்க்கில் மொத்தமாக ஃபுல் 7 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஃபுல் 7 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபுல் 7 மார்க்கு. ரூல்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ரே டயக்ராம். நேற்று நம்ம ஒரு டயக்ராம் வச்சு பார்த்தோமா? நேற்று காலையில் படிங்கடா படிங்கடானா எவன் கேட்குறீங்க? கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனாலே எழுதிடலாம். அட்டாமிசிட்டினா என்ன? மாடர்ன் அட்டாமிக் தியரி படிங்கப்பான்னு சொன்னேன். இங்கே பாரு, 2 மார்க்கு, இது 5 மார்க்கு. மாடர்ன் அட்டாமிக் தியரி. அலாய்னா என்ன? ரெப்ரசன்ஸ் த ரீசன் ஃபார் அலாயிங். பாரு, இதெல்லாம் டிஃப்ரெண்டான கொஷின், அன்எக்ஸ்பெக்டட் கொஷின். டிஃப்ரென்ஷியேட் மோனோகாட் டைகாட் ஏரோபிக் அனோரோபிக் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சா? லீச் எப்படி ரெஸ்பயர் பண்ணுது? லிஸ்ட் அவுட் த பாராசைட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச். லீச் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன்ல. எப்படி? எப்பா நான் சொன்னதை மட்டும் படிச்சுட்டு போனாலே நீ வேற லெவலில் மார்க் வாங்கிடலாம். கொஞ்சம் நெஞ்ச மார்க் இல்லை, நீ சென்டமே ஷுவராக வாங்குறதுக்கு கேரண்டியான கொஷின் பேப்பர். இதுவே இப்படி இருக்கு. நான் நாளைக்கு உனக்கு ஒரு கொஷின் பேப்பர் வேற கொடுப்பேன். அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. எப்படி கொஷின் பேப்பர் ப்ரிடிக்ஷன்னா இப்படி இருக்கணும். சரியா? நம்ம சொல்கிறத மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். 3 மார்க்லாம் முழுசாக முடிஞ்சு. மொத்த 4 மார்க்கும் 4 மார்க்கே காலி பண்ணிட்டேன். சரியா? 4 மார்க்கே காலி பண்ணிட்டேன். நான் ஏன் அந்த கொஷின் பேப்பரை காட்டணும்? அந்த கொஷின் பேப்பர் உனக்கே கொடுத்துட்றேன். சரியா? அந்த கொஷின் பேப்பரே உனக்கு கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட். அதனால் இப்பயும் சொல்கிறேன், இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலனாலும் சரி, இதுக்கப்புறம் இருக்க லைவையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணு. நான் மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின், டாப் 15, டாப் 10 இந்த மாதிரிலாம் நான் உட்காந்து மாங்குன்னு தேடி கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். அது எல்லாத்தையும் படித்து சூப்பராக போய் பரீட்சையில் எழுதி சென்டம் வாங்கிட்டு வர்றதுக்கு வழியை பாருங்கள். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. சரியா? கவனமாக கவனிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஷின் பேப்பர் எப்படி கொடுக்க முடியும்? மிட்டம் 2026 கொஷின் பேப்பரை கொடுத்துட்றேன். சரியா? கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், கவனிங்க வாங்க. ஸோ லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் ட்ராவல்ஸ் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன். எப்பயுமே நேர்கோட்டில் தான் போவாங்களாம் லைட்டு. அடுத்து, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம். ஒளி செல்வதற்கு லைட் டஸ் நாட் நீடு எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். இட் கேன் ட்ராவல் த்ரூ வேக்யூம் ஆல்சோ. வேக்யூம்னா என்னது? வெற்றிடம். காற்று கூட இல்லாத இடத்துல கூட போகுமா? சரியா? அடுத்து, ஒளி பரவுவதற்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. அது வெற்றிடத்தின் வழியாகவும் பயணிக்கக்கூடியது. வெற்றிடத்தின் வழியாக கூட என்ன பண்ணுமா? பயணிக்குமா. வெற்றிடத்தில் கூட காலியாக இருக்க இடத்துல கூட என்ன பண்ணுமா? அது சூப்பராக போகுமா. காலியாக இருக்க இடம் யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி கூட போகுமா. அடுத்து, ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் ஆர் ஏர். ரைட்டா? வேக்யூம்லேயும் ஏர்லேயும் லைட்டோட ஸ்பீடு ஒன்று தான். என்னது? 3. இங்கே இருக்கிறத விட்டுருங்க, நான் எழுதி போடுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 × 10⁸. 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு அல்லது மீட்டர் செகண்ட் -1 எதுனாலும் போட்டுக்கோங்க. சரியா? 2ல் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ வெற்றிடம் அல்லது காற்றில் ஒளியின் வேகம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஸோ லைட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். ஒளியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலை வடிவத்தில் இருக்குது. லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது, அலை பண்பும் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இதை வேவ் லென்த் என்ன பண்ணலாம்? C =
V into இப்படி எழுதுற விட lambda equal to C by V ன்னு எழுதிக்கோங்க ரைட்டா. lambda is equal to C by V ன்னு எழுதிக்கலாம் சரியா. lambda is equal to C by V. ms minus 1 m by s ரெண்டுல எதுனாலும் ஒன்று தான் சரியா. ஓகே ரைட். டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த். வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு விதமான வெவ்வேறு வண்ணங்களில் உள்ள ஒளிகளுக்கு வெவ்வேறு விதமான அலை நீளங்களும் அதிர்வெண்ணும் உண்டு. டிஃப்ரெண்ட் கலர்டு லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேவ் லென்த் வேறு வேறு மாதிரி இருக்க போகுது. ஓகே ரைட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்க போகுது. ரைட். நெக்ஸ்ட் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளிகள்லையே வயலட்னா என்னது? ஊதா நிறம். ஊதா நிற ஒளிக்கு மட்டும்தான் என்னது? மிக குறைந்த அலைநீளம் ரைட்டா. இட் இஸ் ஹேவிங் அ லோவஸ்ட் வேவ் லென்த் அண்ட் ரெட் ஹஸ் த ஹையஸ்ட் வேவ் லென்த். அப்போ ரெட் ஹையஸ்ட் வேவ் லென்த்னு படித்தாலே உங்கள் மைண்டில் இன்னொரு கொஷின் ஞாபகம் வரணும். ஒயிட் டைப் கொஷினில் இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தியா ஒரு ஒயிட் டைப் கொஷின் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஒயிட் டைப்பு ஒரு டிஃபரன்ஸு ஒரு லா ஒரு வாட்டு ஒரு ஹவு எக்ஸ்பிளைனு யூசஸ் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன். அதனால் நம்ம அப்படி படித்தா கூட சூப்பராக மார்க் வாங்கிடலாம் சரியா. அப்படி படித்தாலும் என்ன பண்ணால் நம்ம சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ இப்போ கவனிங்க என்ன அப்படின்னா ரெட் ஹேஸ் த ஹையஸ்ட் வேவ் லென்த்து. ரெட் கலருக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கனால தான் ரெட் கலர் லைட்டை என்ன பண்ணுறோம் நம்ம சிக்னலில் டிராஃபிக் சிக்னலில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்குது. அலை நீளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒளி சிதறல் ஸ்கேட்ரிங் கம்மியாக இருக்கும். இதை சொன்ன சயின்டிஸ்ட் யார்? ரேலாக் ஸ்கேட்ரிங்கு. இதை சொன்னவர் யார்? ரேலாக் ஸ்கேட்ரிங்கு. அவர் என்ன சொன்னார்? ஸ்கேட்ரிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அல்லது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொன்னார் சரியா. 4th பவர் ஆஃப் லாம்டா. ஸோ அலை நீளம் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பயங்கரமாக ஒளி சிதறலில் ஏற்படுவாங்க. சிவப்புக்கு அலை நீளம் அதிகம். ரெட் கலர் ஹேவிங் ஹையஸ்ட் வேவ் லென்த்து. ஹையஸ்ட் வேவ் லென்த்னால வெரி லெஸ் ஸ்கேட்ரிங். அப்போ ரெட் லைட் எப்பயுமே ஒரே இடத்துல குமிஞ்சு காணப்படும். அப்போ குமிஞ்சு காணப்படுறதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரெட் கலர் லைட்டு தூரத்துலேருந்து பார்க்குறப்பையும் தெரியுது. வானம் ஏன் பயங்கர ப்ளூ கலரில் தெரியுது? ஏன்னா வேவ் லென்த்து கம்மி ப்ளூ கலருக்கு. ஸோ இட் ஸ்கேட்டர்ஸ். எல்லா பக்கமும் செதறி ப்ளூ கலர் போயிடுது. அதான் ரேலாக் ஸ்கேட்ரிங்களா. அடுத்து give any two examples for heteroatomic molecule. எப்போ இது நிறைய பேர் ஓனா எழுதுறேன்ற பேரில் தப்பு விட்டுருக்காங்க. சென்டம் மார்க் போன கொஷின்ஸில் இந்த கொஷின் ஒன்று தான். நான் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணப்போ சென்டம் லூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இது இருக்காங்க இந்த கொஷின்லாம். ஸோ என்ன அப்படின்னா ஹெட்டரோஅட்டாமிக் மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும் HCl அதுக்கப்புறம் NaCl ரைட்டா. ஹெட்டரோஅட்டாமிக் மாலிக்யூலுங்கிறது என்னது? HCl அண்ட் NaCl. HCl இருக்கா? ரெண்டு பேர் தான் இருக்கணும். நிறைய பேர் H2O எழுதுறீங்க. H2O தப்பு. H2O அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல். 3 ஆட்டம்ஸ் இருக்குது. இதில் 2 பேர் இருக்கிறதா நீங்கள் எழுதணும். HCl எழுதலாம், HBr எழுதலாம், HF எழுதலாம், HI எழுதலாம், HF எழுதலாம். அதுக்கப்புறம் NaCl கொடுத்துருக்காங்களா? அடுத்து NaBr எழுதலாம், KBr எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். NaI எழுதலாம், CO எழுதலாம், CaO எழுதலாம், FeO எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் சரியா. இதெல்லாம் எழுதிக்கலாம். எதுனாலும் எழுதிக்கலாம் சரியா. CO2 எழுதக்கூடாது. CO2 எழுதக்கூடாது. CO2 எழுதக்கூடாது சரியா. NO நைட்ரஜன் மோனாக்சைடு NO இருக்குது. NO எழுதிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு யாரையாவது சேர்த்து எழுதிடக்கூடாது. அதுவும் தப்பு. அப்படியே எழுதிடக்கூடாது சரியா. மந்த்லி டெஸ்ட்டில் இருந்துச்சா? ஓகே. ரைட். அடுத்து வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ்? மோலார் வால்யூம்னா என்னது? மோலார் கன அளவு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. மோலார் வால்யூம்னா என்னது அப்படின்னு. மோலார் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். மோல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? மோல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்ப்பா? we have to keep it in your mind that STP வந்துடணும் சரியா. STPங்கிறது வரணும் சரியா. ஒரு நிமிஷம் 1 minute.
ரைட் ஓகே கவனிங்க ஸோ மோலார் வால்யூம்னாலே 1 mole 1 மோல்ங்கிற நம்ம மைண்டில் இருக்கணும் 1 mole அப்படின்னு சொல்லிட்டாலே எஸ்டிபி வந்துடணும் அப்போ அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 1 எஸ்டிபி திட்ட வெப்ப மற்றும் அழுத்தத்தில் ரைட்டாக திட்ட வெப்ப மற்றும் அழுத்தத்தில் என்ன கொடுத்துருக்காங்க 1 mole ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர் 22.4 லிட்டர்னு போடலாம் அல்லது 22,400 ml 22,400 ml அல்லது 22.4 லிட்டர் லிட்டர் அண்ட் எம்எல் கன்வர்ஷன் கொஞ்சம் கவனமாக ஞாபகமாக போட்டுக்கோங்க எஸ்டிபிங்கிற அதுதான் என்னது மோலார் வால்யூம் அதாவது ஒரு மோலோட வால்யூம் என்னவோ அதான் மோலார் வால்யூம் சரியா அது கண்டிஷன் என்னது எஸ்டிபியில் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் சரியா ரைட் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் அமோனியா சரியா ப்ராப்ளமில் கேட்கலாம் நம்மளுக்கு 4 மார்க்கில் அமோனியா ஃபார்முலா என்ன NH3 தான் இது அமோனியாவோட ஃபார்முலா சரியா இதில் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ரைட்டா தே ஹவ் ஆஸ்க்ட் த பர்சன்டேஜ் ரைட்டா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நைட்ரஜன் ஃபஸ்ட்டு NH3யோட கண்டுபிடிக்கணும் ரைட்டா NH3யோட எம்எம்னா என்னதுப்பா வாட் இஸ் மோலார் மாஸ் ரைட்டா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் நீங்கள் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் மோலார் மாஸ் அப்போ நைட்ரஜன் ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்குது அட்டாமிக் நம்பர் 14 மாஸ் நம்பர் 14 ஹைட்ரஜன் 3 பேர் இருக்காங்க மாஸ் நம்பர் 1 14 ப்ளஸ் ஒரு 3 17ங்கிறது என்னது நைட்ரஜனோட மோலார் மாஸ் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை மாஸ் ஆஃப் அமோனியா ரைட்டா என்ன மாஸ் மோலார் மாஸ் எம்எம்னு போட போட்டுட்டு பாருங்க மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் போடணும் சரியா ரைட் அடுத்து 14 டிவைடட் பை 17 என்ன வரும்ப்பா ஆன்சரு 14 டிவைடட் பை 17ன்னு போட்டிருக்காங்க அப்போ 14 உள்ளே போட்டு 17 வெளியே போட்டோம் அப்படி இன்ட்டு 100 வேறு போடணும் இன்ட்டு 100 அப்போ நம்ம 14,000 வச்சுக்கோங்க 1400 டிவைடட் பை 17 அப்போ 140 எத்தனை தடவை 17 வரும் ஒரு 8 தடவை போடலாமா 7 8s ஆர் எத்தனைடா 6 8s ஆர் 40 6 8s ஆர் ஐயோ என்ன ஆன்சர் 82.5 மிக்க நன்றி தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் 82.35% சரியா 82.35% 22.4 எம்எல்ஏ கிட்டனால 22,400 எழுதணும் 1 மார்க்குக்கு 22,400 எழுதணும் நீங்கள் அதில் சரியா எம்எல்னா 22,400 ரைட் இதெல்லாம் கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் வரக்கூடிய கேள்விப்பா கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த கொஷின்லாம் வரப்போகுது சரியா கம்பல்சரி ப்ராப்ளம் எப்போ சொல்லுவீங்களா எத்தனை தடவைடா சொல்கிறது சரி திருப்பி சொல்லித்தரேன் அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும் திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரணும் போலியே எல்லாத்தையும் ஏண்டா ரைட் ஏ என்பது செம்பழுப்பு நிற உலோகம் ஏ இஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் அப்போ ஏ என்னது நம்மளுக்கு ஏன்னா என்னது கண்டிப்பாக யாருப்பா செம்பழுப்பு நிறத்தில் இருப்பா காப்பர் இஸ் த எலமெண்ட் காப்பர் தான் என்னது ரைட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1370 கெல்வினுக்கு குறைவாக 1370 கெல்வினுக்கு கீழேனா பி கொடுக்குமா அது பிளாக் கலரில் இருக்கும் அதே இது எபவ் 1370 கெல்வின்னா இட் வில் கிவ் சி விச் இஸ் ரெட் அண்ட் கலர் அப்போ ஏபிசி என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஏ வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் காப்பர் ரைட்டா ஃபஸ்ட் ஒன்று என்னது காப்பர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரியாக்ட்ஸ் வித் O2 அட் பிலோ 1370 கெல்வின் 1370 கெல்வினுக்கு கீழே வெப்பப்படுத்தும் பொழுது ரைட்டா கீழே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அதான் க்ளூவர்ட் கீழே வெப்பப்படுத்துகிறப்ப யாருமே கீழே வரமாட்டாங்க சியூவும் ஓவும் சேர்ந்தே வந்துடுவாங்க ரைட்டா CuO சேர்ந்து இருப்பாங்க ரைட்டா கீழே யாரும் இருக்க மாட்டாங்க Cu and O will be same ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க சரியா ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்கேஸ் 1370க்கு மேலேனா இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு கீழே போடணும் சரியா மேலேனா யாராவது ஒருத்தவங்களுக்கு கீழே போடணும் அப்போ Cu2O அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா Cu2O இந்த பக்கம் சேமாக தான் இருக்கும் Cu + O2 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா Cu + O2
2Cu plus O2 இங்கே வந்து 4Cu plus O2 அவ்வளோதான் வித்தியாசம் சரியா அது காப்பர் 1 ஆக்சைடு இது காப்பர் 2 ஆக்சைடு ரைட்டா இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் இது 2 ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோ இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்கனால இது 1 ஆக்சைடு என்ன கேப்டன் பேசுகிறீங்க ஏதாவது கொஞ்சமாவது சொல்லுங்கள் கேப்டன் இதெல்லாம் ஒன்றுமே புரியலை கேப்டன் அப்படின்னு நீ நினைக்காத இதெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு யூ வில் பி ஸ்டடிங் வெரி டெப்த் இன் 11th ஸ்டாண்டர்ட் சரியா 11th போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக ஏன் இங்கே 2 வந்திருக்கு ஏன் இது எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா இப்போதைக்கு நீ என்ன பண்ண சிம்பிளாக நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க ரைட் இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஏ காப்பர் அப்படின்னு எழுதுங்க ரைட்டா ஏ வந்து காப்பர் தமிழ் இதே தான்ப்பா பியை பொறுத்த வரைக்கும் பிலோ அதாவது குறைவாக 1370 கெல்வின் என்ன நடக்கும் அப்படின்னா 2Cu plus O2 gives CuO அப்படின்னு மட்டும் எழுதுங்க ரைட்டா அப்படின்னு மட்டும் எழுதுங்க அடுத்து அது பேர் என்னது காப்பர் 2 ஆக்சைடு இது பேர் என்னது காப்பர் 2 ஆக்சைடுன்னு எழுதிக்கோங்க ரைட்டா காப்பர் 2 ஆக்சைடுன்னு இது பேர் எழுதுங்க அடுத்து மூணாவது சி யாருன்னு கேட்குறப்ப எபவ் 1370 கெல்வின் அப்போ 4Cu plus O2 gives Cu2O இது பேர் என்ன அப்படின்னா காப்பர் 1 ஆக்சைடு இது பேர் என்னது காப்பர் 1 ஆக்சைடு காப்பர் 1 ஆக்சைடு என்ன ரகா ஜோக் காட்டுறீங்களா அந்த மாதிரி கேப்டன் என்ன ஜோக் காட்டுறீங்களா கேப்டன் அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கேப்டன் ஒரு Cu போட்டுட்டு 2 இருக்குன்னு போட்டிருக்கீங்க 2 இருக்குன்னு 1 போட்டிருக்கீங்க தட் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது கெமிஸ்ட்ரியில் கூட மிஸ்ட்ரி சரியா பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அது அவ்வளோ தூரத்துக்கு போக தேவையில்லை 2 ரோமன் நம்பரில் போடணும் புள்ளி வைக்கக்கூடாது ஸ்மால் லெட்டரில் போடக்கூடாது ரோமன் நம்பரில் போடணும் திஸ் 2 must be in ரோமன் நம்பர் திஸ் 2 must be in ரோமன் நம்பர் ஸ்மால் லெட்டர் இல்லைப்பா இப்படி போடணும் ஆக்சுவலாக இப்படி போடணும் நான் இப்படி போட்டிருக்கேன் ஒன்று இப்படி போடலாம் இல்லை இப்படி போடலாம் ஸ்மால் லெட்டரில் போடக்கூடாது சரியா ஸ்மால் லெட்டரில் போடக்கூடாது காப்பர் 2 ஆக்சைடு காப்பர் 1 ஆக்சைடு சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து அதே மாதிரி வெள்ளி போன்ற வெண்மை நிற உலோகம் வெள்ளி மாதிரி வெண்மை நிற உலோகமா வெண்மை நிற உலோகம்னா என்னது வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளை கலரில் இருக்கான் சரியா வெண்மை நிற உலோகம் அந்த வெண்மை நிற உலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏன் என்னது உலோகம் வெண்மை நிற உலோகம் யார் அலுமினியம் ரைட்டா வெண்மை நிற உலோகம் ரைட்டா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய உலோகத்துக்கு பேர் என்னது அலுமினியம் சரியா சில்வரி ஒயிட் மெட்டல் ஏ இஸ் அ அலுமினியம் அது என்ன பண்ணுதான் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி பியை கொடுக்குது அதுக்கப்புறம் ஏ இஸ் யூஸ்டு டு மேக்கிங் ஏர்கிராஃப்ட்னு சொன்னனால என்ன பண்ண நம்ம ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா ஏர்கிராஃப்ட்னு சொன்னதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏர்கிராஃப்ட்டுங்கிறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ சரியா ரைட் ஸோ அப்போ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ஏ கம்பைன்ஸ் வித் O2 டு ஃபார்ம் அ அலுமினியம் ஆக்சைடு அட் 800 டிகிரி செல்சியஸ் ரைட்டா ஏ வந்து என்ன பண்ணுதான் அலுமினியமோட ரியாக்ட் பண்ணி 800 டிகிரி செல்சியஸில் அலுமினியம் ஆக்சைடு இது என்னது ஒரு புக் பேக் கொஷினா நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கிற இது ஒரு 5 மார்க் கொஷின் தானே இல்லையா நம்மளோட டீட்டெயிலில் அது பாக்ஸ் அலுமினியம் தான் அதாவது நம்மளுக்கு அயன் தயாரிக்கிறது தான் இருக்குது ஏன்னா ஸ்மெல்ட்டிங் வந்து தான் 5 மார்க் ஸ்மெல்ட்டிங் தான் 5 மார்க் சரியா Dura-aluminum is the alloy, right? Dura-aluminum is the alloy which is used to make the aircraft part. Aircraft part செய்யறதுக்கு Dura-aluminum நம்ம யூஸ் பண்றோம், right? Dura-aluminum யூஸ் பண்றோம். What is rust? எப்பா கண்டிப்பா இந்த क्वेश्चन வருது. What is rust? சரியா rust is very very alloy na mixture of metals right mixture of metals இப்போ நம்ம யூஸ் பண்ண நம்ம டெய்லி போடுறோம்ல நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஜுவல் ஏதாவது சின்னதா வச்சிருக்கோம் நம்ம வீட்ல இருக்க கூடிய கோல்ட் it is not completely gold it is a alloy கோல்டோட alloyன்னு தான் சொல்லணும் நம்ம ஏன் கோல்டோட alloyன்னு சொல்றோம் அதுல வெறும் கோல்ட் மட்டும் கிடையாது 916 தான வாங்கி இருப்பாங்க நம்ம வீட்ல அப்ப 916 னா 91.6% தான் என்ன அப்படினா கோல்ட் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் percentage வந்து காப்பர் இருக்கும் so it is a combination of gold and copper gold is a metal copper is a metal
இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா தட் இஸ் நாட் அ மெட்டல், தட் இஸ் அலாய். அலாய் அதுக்கு பேர் என்னது? அலாய். ஆமாம் 8 o'clock கிளாஸ்லாம் உண்டு. தீ மின்னல்லாம் கிளாஸ் கேன்சல் பண்ணலை. தீ மின்னல் கிளாஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், அதில் பிரச்சனையே இல்லை. ரைட். அடுத்து ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது? 1 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட்? ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. துருவின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு. நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு. அதோட ஃபார்முலா என்ன? Fe2O3.XH2O. எக்ஸ் அப்படின்னா என்ன எண்ணிக்கையில் வேணா இருக்கலாம், நீர் மூலக்கூறுகள், வாட்டர் மூலக்கூறுகள். சரியா? வாட்டரோட மாலிகூல்ஸ், வாட்டர் மாலிகூல்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். கண்டிப்பாக ஏதாவது 1ஆவது இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இது ஈக்குவேஷனாகவும் கேட்பாங்க, அதுவும் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன், சரியா? இந்த ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தியா என்ன சேட்டை பண்ணுதுன்னு இது? மொத்தமாக சொல்லி முடிஞ்சா? ரைட், போயிட்டாங்க, பிரச்சனை. இது இன்னொரு எரேசர் இருக்குது. இந்த எரேசர் என்ன பண்ணுது? ஸ்லைட் டு கிளியர் த பேஜ். ஐயோ இல்லை, நம்மளுக்கு வினயம் பிடிச்சவங்களாம் தான் இருக்காங்க. ரைட். 4Fe + 3O2 + XH2O gives Fe2O3.XH2O. சரியா? ஓகே, ரைட். இப்போ யாரா ஒருத்தன் அப்போலேருந்து எப்படி கேப்டன் அப்லோட் பண்ணுறது, எப்படி கேப்டன் அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. அட் த லாஸ்ட் ஐ வில் டெல் யூ. ரைட்டா? அட் த லாஸ்ட் ஐ வில் டெல் யூ. முதல் கவனிங்க, நீங்கள் நோட்ஸே எடுக்கிற மாதிரி தெரியல. இதை காப்பி பண்ணி தான் பேஸ் பண்ணுறேன். நீங்கள் கடைசியில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நோட்ஸே இருக்காது போல். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கு. ரைட். அடுத்து 2 conditions necessary for resting of ion. This is also important question. You can expect this in 2 marks. Reaction with moist air, அதுக்கப்புறம் வாட்டர். ரைட்டா? ஈரப்பதமுடன் உடைய காற்று, அதுக்கப்புறம் தண்ணீர். இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாக துரு பிடிச்சிரும். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட். How many pairs of testes are present in leech? லீச்சில் எத்தனை டெஸ்டிஸ் இருக்குது? ரைட்டா? எத்தனை ஜோடி விந்தகங்கள் இருக்குது? விந்தகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. There are 11 pairs of testes. ரைட்டா? எத்தனை இருக்க போது? 11 pairs of testes. 1 pair in each segment of 12 to 22. 12வது கட்டிலேருந்து, ரைட்டா, 12லேருந்து 22 வரையிலான ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு ஜோடி விந்தகம் காணப்படுகிறது. 12லேருந்து 22 வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் என்னது? ஒரு பேர் இருக்குது. மொத்தம் 11 pairs இருக்குது. 11 pairs, 11 ஜோடிகள் காணப்படுது. How is diastema formed in rabbit? அப்போதே சொன்னேன்னா diastema எப்படி உருவாச்சு? As a gap between incisor and premolar. இன்சிசாருக்கும் ப்ரீமோலாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி மூலமாக, அதாவது முன் வெட்டு பற்களுக்கும், ரைட்டா, வெட்டு பற்களுக்கும் முன் கடவாய் பற்களுக்கும் இடையே உள்ள, சரியா, இன்சிசார் அண்ட் ப்ரீமோலார்ஸ். மோலார்ஸ்னால் கடவாய், ப்ரீமோலார்னா முன் கடவாய் பற்கள் அப்படி அர்த்தம். ரைட்டா? முன் கடவாய் பற்கள், அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க கேப் தான் இந்த டயஸ்டீமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அது? கெனைன். கெனைன் இருக்குது அதில், அதான் கெனைன் இல்லாத, அதனால தான். அடுத்து, வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச்டு டு bronchi? ஸோ போர்டு இல்லாதப்ப என்னால் அன்றைக்கி லங்ஸ் எல்லாம் வரைஞ்சி காட்ட முடியல. டுடே வி ஹாவ் அ போர்ட், ஐ வில் ட்ரா இட். ரைட்டா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் லங்ஸ் டயக்ராமு. ஸோ நான் எங்கள் ஸ்கூல்லலாம் லங்ஸ் நல்லா வரைஞ்சிருப்பேன். நான் வந்து ஒரு தடவை ஆர்ட்டோட லங்ஸ் எடுத்துகிட்டு போய் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லலாம் ஐ ஹவ் ஷோன் இட். ஸோ தட்ஸ் சூப்பர், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடியது. ரைட்டா? இது நம்மளுடைய இது நோஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோஸ், இது மவுத். சரியா? மவுத். மவுத் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி உள்ள 2 பைப் போகும் நம்மளுக்கு. ஸோ சாப்பாடோட பைப்பு, அடுத்து வாயோட, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். கிட்டத்தட்ட மோரார்லெஸ் 2 பேரும் ஒன்றா ஒட்டி தான் போவாங்க. கரெக்டாக லங்ஸுக்கிட்ட போகிறப்ப தான் என்ன பண்ணுவாங்க? பிரிவாங்க. ரைட்டாக? 2 பேரும் இப்படி ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வரும். இந்த இடத்துலேருந்து இவங்க இப்படி பிரிஞ்சிருவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போய்டும். இது ரெண்டும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சின்ன மசில் இருக்கும், சின்னதாக ஒரு மசில் இங்கேருந்து வரும், ஒரு சதை. இந்த சதை தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களால் மூச்சு விட்டுக்கிட்டே ஜஸ்ட் செக் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ஒரு விஷயம் மட்டும். உங்கள் யாராலையாவது மூச்சு விட்டுட்டே முழுங்க முடியுதானே? மூச்சு விடுறது ப்ளஸ் முழுங்குறது ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. டக்குன்னு அதுக்குள்ளே நான் வரைஞ்சிறேன்.
ரைட்டா? உங்கள் யாராலையாவது மூச்சு விடுறதும் முழுங்குறதும் ஒரே நேரத்தில் பண்ண முடியுதா? ஜஸ்ட் செக் பண்ணி சொல்லுங்கள். மூச்சு விடுறது ப்ளஸ் முழுங்குறது ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ண முடியுதான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாராலையும் அதை பண்ணவே முடியாது. யாராலையுமே அதை பண்ண முடியாது. இது ஸ்டமக் போயிடும். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்றதை நான் வரையணும். லங்ஸை மட்டும் பண்ண முடியுதா? நோ. ஏன்னா நீங்கள் முழுங்குறப்ப இந்த பைப் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா திஸ் பைப் வில் க்ளோஸ். நம்ம நாக்கோட அடிப்பகுதியில் ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணும், காற்று போகிற வழியாக அடைச்சிடும். நீங்கள் பேசிக்கிட்டே சாப்பிடாத, சிரிச்சுக்கிட்டே சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ண முடியாது, இந்த துவாரம் க்ளோஸ் பண்ண முடியாது, டபக்குன்னு தண்ணி உள்ளே போயிடும் அல்லது புறை ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது, இது க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள அரிசியோ அல்லது ஏதோ ஒரு பருக்க டபக்குன்னு உள்ளே போயிடுது. அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த இடத்துல புறை ஏறுது. சரியா? ரைட்டா? நம்மளுக்கு புறை ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஏர் பைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, விண்டு பைப் அல்லது ஏர் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் யார் யாரெல்லாம் போய் கடையில் ஈரல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? ஈரல்லாம் இல்லை, லங்ஸ் தான் ஈரல் நினைக்கிறேன். கரெக்டாக? எனக்கு லங்ஸ் ஈரலான்னு தெரியல, ஆனால் அதில் தான் இப்படி இருக்கும். நம்ம இப்போ அது ரிலேட்டடாக தான் ஒன்று வேறு படிக்க போகிறோம். சரியா? அது ரிலேட்டடாக தான் இப்போ ஒன்றா படிக்க போகிறோம். So why the lungs of rabbit having rings of cartilages? ஞாபகம் இருக்கா இந்த கொஸ்டின் ஒன்று? முயலின் மூச்சு குழாய் ஏன் கண்டங்களாக உள்ளது அல்லது வரி வரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் படித்த ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கே, அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? டு யூ நோ தட் கொஸ்டின்? அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? ஏன் அப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணி குழாய் பார்த்திங்க அப்படின்னா எப்படிப்பா இருக்கும், நார்மலாக இருக்க தண்ணி குழாய் பிரச்சனை கொடுக்கும். ரைட்டா? ஆனால் அதே இது என்ன பண்ணாது, அப்படி பிரச்சனை கொடுக்கும். ரைட்டா? அவாய்ட் ஃபோல்டிங் ஆஃப் ட்ரக்கியா. ட்ரக்கியா என்னது, மூச்சு குழாய் மடங்காமல் இருக்குது. மூச்சு குழாய் என்னது, நம்மளுக்கு மடங்கிடக்கூடாது. அப்படி மடங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அமைப்புகளோட இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், சொல்லி கொடுத்துருக்கேன் நான். சரியா? இந்த மாதிரி தான் லங்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதிலேருந்து தனித்தனியாக பிரிவாங்க. ரைட்டாக? இதுலேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த லங்ஸ், லங்ஸில் இருக்கக்கூடிய எண்டுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் தி எண்ட் ப்ராடக்ட்? எண்டோட பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் திருப்பி தனித்தனியாக சின்ன 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 சின்னதாக இருக்கும். இதில் திரும்ப சின்ன சின்னதாக போகும். இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புள்ளி புள்ளியாக முட்டையாக இருக்கும். அங்கே தான் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு தீ மின்னல் நான் ஒரு சூப்பரான விஷயம் நடத்த போகிறேன். அது அங்கே தான் இருக்கும். அது யார்? கேப்பிலரிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ரைட்டா? கேப்பிலரி டியூப்னு ஒன்று இருக்கும். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. லங்ஸு, பிரான்கஸ். ரைட்டா? பிரான்கஸ் அல்லது பிரான்கை. ஒரு பிரான்கஸ் 2 பிரான்கையாக பிரிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டியாக பிரிஞ்சுக்க பிரான்கியோலஸ். ரைட்டா? அல்லது பிரான்கியோலஸ். அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா காற்று சிற்றறைகள்னு சொல்லுவாங்க. தமிழில் ஆல்வியோலை. பிரான்கஸ்ஸு, பிரான்கை, அதுக்கப்புறம் ஆல்வியோலை. சரியா? அதுக்கப்புறம் என்னது, ஆல்வியோலை. சரியா? அது என்னது, ஆல்வியோலை. காற்று சிற்றறைகள்னு சொல்லுவாங்க. காற்று சிற்றறை. அந்த காற்று சிற்றறையில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கேப்பிலரிஸ் வந்து உட்காந்துருக்கும். கேப்பிலரிஸ் பற்றி இன்றைக்கி நைட் நம்ம படிப்போம். சரியா? நைட்டு தீமில்லாம் நான் சொல்லித்தரேன். கேப்பிலரிஸ் அதுதான் என்ன பண்ணும், ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகுது. ரைட்டா? கேப்பிலரிஸ் தான் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் மாற்றி கொடுக்க போகுது. சரியா? ஸோ காற்று சிற்றறைகள், அங்கே தான் ஏர் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்க போகுது. சரியா? இப்படி தான் இருக்க போகுது லங்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அவங்க, அட்டாச் டு த 2 பிரான்கை. 2 பிரான்கையில் என்னெல்லாம் அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. லங்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் பிரான்கியோலஸ், ஆல்வியோலை. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரான்கியோலஸ், இதெல்லாம் பிரான்கியோலஸ். அதில் இருக்கக்கூடியது என்னது, ஆல்வியோலை. அதுக்கப்புறம் 2 பெருசாக இருக்குல்ல, அதான் என்னது, லங்ஸ். 2 பெருசாக இருக்கவங்க தான் லங்ஸ். சரியா? நுரையீரல் அப்படின்னு அர்த்தம். எது சக்ஷன் பம்பாக ஆக்ட் ஆகுது? லீச்சில் யார் சக்ஷன் பம்பாக இருக்காங்க? ரைட்டா? உறிஞ்சும் பம்பாக செயல்படுகிறது. உறிஞ்சும் பம்பாக யார் நல்லா உறிஞ்சுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? யார் உறிஞ்சு குழாய் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறிஞ்சு குழாய் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டைப்பூச்சியில் உறிஞ்சு குழாய் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? உறிஞ்சும் குழாய் பார்த்துடலாம் வாங்க. இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ். ரைட்டா? இந்த தசை குழி. ரைட்டா? அமைந்துள்ள தசை நார் கொண்ட தொண்டை பகுதி. தசை தொண்டை.
தசையின் மூலமாக ஏற்பட்டுள்ள ஃபவுண்ட் பிலோ த பக்கல் கேவிட்டி ஆக்ட் அஸ் அ சங்ஷன் பம்ப் ரைட்டா தசை தொண்டை தசையால் உருவான ஒரு தொண்டை அதுதான் சொல்லப்போம் தசை பகுதி மஸ்குலார் ஃபேரிங்ஸ் இஸ் அ சக்ஷன் பம்ப் இன் லீச் அது மட்டும் எழுதினாலே போதும் அடுத்து சிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரைட்டா மைய நரம்பு மண்டலம்னு அர்த்தம் மைய நரம்பு மண்டலம் தமிழ் மீடியமும் இதுக்கு இங்கிலீஷில் தான் எழுதணும் சரியா தமிழ் மீடியம் என்ன பண்ணணும் இதுக்கு இங்கிலீஷில் எழுதணும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு என்ன பண்ணணும் நீங்கள் எழுதணும் தசையால் ஆன தொண்டை எஸ் ட்ரேஸ் த pathway followed by water molecules from the time it enters the plant root to the time it escapes into the atmosphere from a leaf லீஃப்லேருந்து வெளியே போகிறது வரைக்கும் எப்படி வெளியே போயிட்டு எப்படி உள்ளே வந்து எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு மண்ணுலேருந்து எங்கே போகுது ரூட் ஹேர் வேர் தூவிக்கு போகுது அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் புரணிக்கு போகுது புரணிலேருந்து என்ன பண்ணுது எண்டோடர்மிஸ் அகத்தோல் வெளிப்புற தோல் அதுக்கப்புறம் பெரிசைக்கிள் அதுக்கப்புறம் ஜைலம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது ஒவ்வொரு கிளைகளுக்காக போகுது கிளைகள்லேருந்து என்ன பண்ணுது இலைகளுக்கு போகுது சரியா இலைகள் அவ்வளோதான் சரியா தோல் ஜைலம் தண்டு இலைகள் எஸ் வெரி குட் அதுதான் கொடுத்துருக்கேன் ரைட்டா மண் வேர் தூவி புரணி அகத்தோல் பெரிசைக்கிள் ஜைலம் தண்டு இலைகள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாட் ஆர் த ஹார்ட் சவுண்ட்ஸ் ஹவு தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இதயத்தில் ஏற்படக்கூடிய சத்தங்கள் என்னென்ன சத்தம் அப்படின்னு இதில் இன்றைக்கி நைட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம தீமின்னலில் படிப்போம் நம்ம தீமின்னலில் இன்றைக்கி 2 hours கிளாஸ் இட் இஸ் நாட் 1 hour 8 to 10 2 மணி நேரம் கிளாஸ் இருக்குது இன்றைக்கி தீமின்னலில் யாராவது இது வரைக்கும் தீமின்னல் ஜாயின் பண்ணலைன்னா சூப்பராக இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் தீமின்னலில் ஜாயின் பண்ணிடுங்க ரைட்டா ஓகே கவனிங்க லப்பு டப்புன்னு அடிக்குது கேப்டன் லப்பு டப்புன்னு அடிக்குது சரியா ஓகே ரைட் லப் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன் மேலே ஆரிக்கல் கீழே வென்ட்ரிக்கல் நம்ம இதயத்தில் மேலே என்ன இருக்கும் ஆரிக்கல் இருக்கும் கீழே வென்ட்ரிக்கல் இருக்கும் ஆரிக்கல் கான்ட்ராக்ஷன் ஆரிக்கல் சுருங்குறப்ப என்ன சவுண்ட் கேட்க போகுது லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப்னு கிடைக்கும் லேப்டாப்பில் லப்பு டப்பு ரைட்டா இட் அரைசஸ் டியூ டு க்ளோசிங் ஆஃப் மிட்ரல் அண்ட் ட்ரைகப்சிட் வால்வ் ரைட்டா மிட்ரல் வால்வும் ட்ரைகப்சிட் வால்வும் க்ளோஸ் ஆகுறதுனால ரைட்டா மிட்ரல் மற்றும் ட்ரைகப்சிட் தமிழில் ட்ரைகப்சிட் வால்வ்னா மூவிதல் வால்வுன்னு இருக்கும் ரைட்டா மூவிதல் வால்வ் இந்த ரெண்டு வால்வும் டப்புன்னு க்ளோஸ் ஆகுது சவுண்ட் கேட்குது பார்த்தியா இந்த வால்வு இப்படி தான் இருக்கும் அப்படி கேட்கும் அந்த மாதிரி அடுத்து டப் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் திஸ் அரைசஸ் டியூ டு த க்ளோசிங் ஆஃப் செமிலூனார் வால்வ் ஆஃப் த 2 ஆரிக்கல்ஸ் செமிலூனார் வால்வ்னா என்னது அரை சந்திர நிலவு வால்வ் அரை நிலா வால்வா அரை சந்திர நிலா அப்படின்னு இருக்கும் ரைட்டா அரை வட்ட வடிவ அல்லது அரை சந்திர வடிவ வால்வுகள்னு இருக்கும் செமிலூனார் ஒரு பாதி இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்கும்னா ஹாஃப் அந்த வால்வே இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது போய் லப் டப் 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 டப்னு க்ளோஸ் ஆகிறப்ப வரக்கூடிய சவுண்ட் சரியா அதுதான் என்னது டப்பு சவுண்டு டப்புங்கிறது என்ன லப்புங்கிறது என்னன்ற பார்த்துட்டோம் வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரைட்டா ஒளி விலகல் எண் என்றால் என்ன ஒளி விலகல் எண் அப்படின்னு எதை சொல்ல போகிறாங்க அரை சந்திர வால்வ் அதான் ரைட் ஒளி விலகல் எண் என்றால் என்ன த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ வேக்யூம் சரியா வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்திற்கும் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் உள்ள ஒளியின் வேகத்திற்கும் இடையே உள்ள இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ அதுதான் என்னது நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்ல போகிறோம் சரியா தட்ஸ் இட் கான்செப்ட் புரிஞ்சால் போதும் பொழக்கணும் ஃபஸ்ட் என்னது பொழக்கணும் வெரி குட் ஸோ இந்த கொஸ்டின் என்னது பொழக்கணும் ரேஷியோ வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்திற்கும் அதுக்கப்புறம் ஒரு ஊடகத்தில் உள்ள ஒளியின் வேகத்திற்கும் இடையே உள்ள விகிதமே அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் என்று அழைக்கப்படுகிறது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ ஸ்னெல்ஸ் லா இது ரொம்ப முக்கியம்ப்பா லாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு ஆகணும் ஸ்னெல்ஸ் லா த ரேஷியோ ஆஃப் sin of angle of incidence and sin of angle of refraction is equal to the ratio of refractive index of two medium சரியா I by R என்ன I by R sin I by sin R is equal to mu 2 by mu 1 mu 2 mu 1ங்கிறது என்னது இப்போ தானே பார்த்தோம் மியூங்கிறது என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் அவ்வளோதான் விஷயம் சரியா இந்த 100 கொஷின் என்னப்பா உனக்கு ஒன்று தெரியுமா நான் சம்டைம்ஸ் வந்து உனக்கு கேப்டன் நீ இன்னும் என்னை முழுசாக தெரிஞ்சுக்காமல் இருக்க நீ மொத்தமாக எண்ணி பாரு எத்தனை 2 மார்க் கொஷின் வந்துடும்னு மொத்தமாகவே ஒரு 130 கொஷின் என்னமோ தான் வரும் நான் அதில் மொத்தத்தை 100 கொடுத்துட்டேன் நான் புக்கிலே மொத்தம் அவ்வளோ கொஷின் தான் இருக்கும்
நீ 100 கொஷின் படிக்கிறதும் உன்னோட மிட்டம் டெஸ்ட் போர்ஷனுக்கு எல்லா கொஷினும் படிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கரெக்டா? ரைட். கிட்டத்தட்ட ரெண்டுமே என்னது ஒன்று தான். 100 படிக்கிறதும் இதில் இருக்க மொத்தத்தை படிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? உன்னை எப்படியானாலும் எல்லாத்தையும் படிக்க வச்சுருவேன். சரியா? எல்லாத்தையும் படிக்க வச்சுருவேன். உனக்கு வேறு வேறு மாதிரி உனக்கு ஒரு போலியான பிரம்மையை உருவாக்கி உன்னை படிக்க வச்சுருவேன். உனக்கு அதுதானே தேவை. 122 அங்கே வேறு சொல்லியிருக்காங்க. தான் செக்லிஸ்ட்டில் இருக்கும். 122 112 அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் இருக்கும். 100க்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணேன்னா டாப் 100 கொஸ்டின்னு போட்டேன். அதாவது மீதி இருக்க 12 என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டினோ இல்லை ஏதாவது ஒரு சில லா இல்லை ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி தான் அடுத்து குவார்ட்டர்லிக்கும் பண்ணுவேன். குவார்ட்டர்லிக்கு 100ன்னு போட மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 இப்போ போட்டிருக்கேன்ல இதை இன்னும் வேறு மாதிரி பிரிச்சிருவேன். நீனே தெரிஞ்சுக்கோ எப்படி பண்ணி இந்த நம்மால் அப்படி தான் பண்ணுறாரு போல் அப்படின்னு உனக்கே தெரிஞ்சிடும். தட் டைம் வேறு ஒன்று வரும். குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்போ பாரு டாப் 100 வராது. அதுக்கு பதிலாக வேறு மாதிரி வரும். டாப் லா, டாப் டிஃப்ரென்ஸு, டாப் வாட் கொஷினு அந்த மாதிரி. ஓகே. அதுதான் 7 மணிக்கு தானடா பிடிஎம் மீட்டிங், 6:45 தானடா அது. இது போங்கா என்ன பண்ணுறது, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நான் செய்ய வேண்டியது இருக்குது. அதான். ஓகே ரைட். சரியா? ரைட். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ரைட்டா? டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா என்னது? ஒளி எப்படி பிரிகிறது, ஒளி பிரிதல். ரைட்டா? ஒளி சிதறல் அது ஒளி பிரிதல் அப்படின்னு அர்த்தம். ஒளி எப்படி பிரியுது? ஒயிட் லைட் ஆர் காம்போசிட் லைட் இஸ் ரீஃப்ராக்டட் த்ரூ எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியா. என்ன பண்ணுது? காம்போசிட் லைட் வெள்ளை ஒளியோ அல்லது வெள்ளை ஒளி அல்லது கூற்று ஒளி கற்றை ஒன்று கண்ணாடி அல்லது நீர் போன்ற ஏதேனும் ஒரு ஒளி போகும். லைட்டு பாஸ் ஆகி போகக்கூடிய ஏதோ ஒரு பொருள் மேலே பட்டு அதுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு இட்ஸ் காம்பனன்ட் கலர். என்ன பண்ணுது? அது ஸ்பிளிட் ஆகுது. ஒருத்தவங்க பல விதமாக என்ன பண்ணுறாங்க? ஸ்பிளிட் ஆகுறாங்க. சரியா? அது தனது பகுதி நிறங்களாக பிரிகிறது. அதுக்கு பேர் தான் என்னது? டிஸ்பர்ஷன். அதுக்கு பேர் தான் ஒளி பிரிகை அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? ஒளி பிரிகை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே ரைட். அதுக்கு பேர் தான் ஒளி பிரிகைன்னு அர்த்தம். ஸோ ரேலாக்ஸ் ஸ்கேட்டரிங் இதெல்லாம் நான் அப்போதே சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இன்னும் எத்தனை கொஷின் இருக்குது நம்மளுக்கு? பிடிஎம் வேறு லேட்டு அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஷின். இந்த கொஷின் காலையில் நடத்திட்டேன். அவ்வளோதான். இந்த கொஷின் நம்ம காலையில் நடத்தினோம். ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லிட்டேன். ஸோ பார்ட் 2 முடிஞ்சு. பார்ட் 3 மீதி இருக்கக்கூடிய கொஷினை நான் உனக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். நீனே படிச்சிடலாம். சரியா? ப்ரீவைஸர் கொஷின் தான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. எத்தனை தடவை கொடுக்குறது? இந்த கிளாஸ் இப்போ முடிய போகுது. இந்த கிளாஸ் முடிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா அடுத்து ஸோ எனக்கு என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு நான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறேன். நீங்கள் யாராவது இது வரைக்கும் நம்மளோட சேனலில் அன்லிமிட்டெட் அதாவது என்னது ப்ளஸ் THEE ப்ளஸ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன கோர்ஸில் அது டக்குன்னு எனக்கே வரமாட்டேங்க வாயில். இன்ஃபினிட்டி ப்ளஸ். நம்ம THEE மின்னலில் இன்ஃபினிட்டி ப்ளஸ் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்ஃபினிட்டி ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அதே நேரத்தில் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சயின்ஸ்க்கு கீழே ஒரு லிங்க் இருக்கா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே ஃபஸ்ட் மிட்டம் கோர்ஸை பை பண்ணி வாங்குங்க. எதுக்கு கேப்டன் இதை நான் பை பண்ணணும்? ஏன்னா இந்த ஃபஸ்ட் மிட்டம் கோர்ஸை பை பண்ணால் தான் உன்னால் அதில் கீழே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி டேப்பில் போய் சேர முடியும். இந்த கம்யூனிட்டி டேப்பில் சேர்ந்தால் என்ன கேப்டன் நடக்கும்? ஒன்றும் நடக்காது. தட் இஸ் அ ஃப்ரீ யூடியூப் கோர்ஸ், ஃப்ரீ சேனல். ரைட்டா? ஸ்டேட் போர்ட் 9th 10th ஃப்ரீ பேட்ச். இதில் ஆல்ரெடி இப்போ இந்த டாப் 100ஓட பார்ட் கொஷின் இப்போ நம்ம பார்த்த கொஷினோட பிடிஎஃப் ஆல்ரெடி போட்டுட்டேன். உனக்கு வேணால் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் போய். சரியா? அதில் போய் என்ன பண்ணலாம்? நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நம்மளோட THEE மின்னல் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு கீழே இருக்க லிங்க் பாரு. சரி கேப்டன் பார்ட் 1 பார்க்கணுமே அப்படின்னு நினச்சேன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணால் பார்ட் 1 வந்துடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் பார்ட் 1. சரியா? அந்த லிங்கை கிளிக் பண்ணால் பார்ட் 1. இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உனக்கு என்ன வரப்போகுது? நெக்ஸ்ட் என்னடா சொன்னேன்? THEE மின்னல் 1 year பேட்ச். அதை கிளிக் பண்ணிவிட்டு பை நோவில் நீ என்ன பண்ணலாம்? நார்மல் THEE மின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இன்ஃபினிட்டி பேட்ச் அல்லது இன்ஃபினிட்டி ப்ளஸ் எதில் வேணால் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். சூப்பர். வேறு லெவலா? மாசா? ஓகே. இப்பொழுது நாம் அனைவரும் வீட்டுக்கு போகலாமா? ரைட். we can end this session. சூப்பர் டூப்பராக நம்ம நல்லா படிச்சிருக்கோம். இதே மாதிரியே நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? நம்மளால் மாசா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா?
ரைட் 2026 ஃபஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் நான் இன்றைக்கி நைட்டு அவனுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு அந்த கொஷின் பேப்பரை பாருங்கள். நம்ம இது வரைக்கும் நான் என்னென்னலாம் கிளாஸில் சொல்கிறேனோ இதெல்லாம் வரும்பா அப்படின்னு நான் எதை சொன்னேனோ அது மட்டும்தான் கொஷின் பேப்பரில் வருது, வேறு எதுவுமே வர்றது கிடையாது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக சிரத்தை எடுத்து படிக்குமாறு வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அதை வந்து படிக்கிறது உங்களோட விஷயந்தான். சரியா? 100 வேணும்னா நான் சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறது கேட்டாலே நீங்கள் 100 வாங்கிடலாம். சரியா? நோட்ஸ் எப்படி அனுப்பணும்? அதை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா? இந்த வரேன் நோட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே நம்ம சேனலில், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த வீடியோவுக்கு விட்டுருங்க. அந்த வீடியோ விட்டுட்டு நம்ம சேனலில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, எந்த வீடியோட எவனா ஹெல்ப் பண்ணுங்க, எந்த வீடியோ கீழே இருக்குன்னு. லாஸ்ட் நைட் ஸ்டடி எங்கே இருக்குது? கடைசியாக நடந்த நைட் ஸ்டடி ஆல் டயக்ராம்ஸு கம்பல்சரி புக்கிங் இந்த இருக்கா? இந்த வீடியோ ரைட்டா? 10th சயின்ஸை ஃபஸ்ட் மிட்டம் கம்பல்சரி ப்ராப்ளம் புக்கின் 1 மார்க். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கடா இதில் இல்லை? ஓ மை காட், இதில் இல்லையா? சரி வெயிட் பண்ணுங்கள். அப்போ இதில் இல்லைன்னா வேறு இன்னொரு நைட் ஸ்டடியில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நைட் ஸ்டடி இருக்கும்ல, எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி உள்ள நைட் ஸ்டடி நான் இன்றைக்கி பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்லணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேன். இந்த 100 கொஷின் பார்ட் 1 இதிலே இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கொஷின் பார்ட் 1ல் இருக்கா என்ன? இந்த இருக்குது பாரு, இந்த 100 கொஷின் பார்ட் 1. ஸோ இப்போ நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாத. இப்போ நீ ஒரு வீடியோ இப்போ நீ பார்த்துட்டு இருக்கேல, அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இங்கே ஒரு லிங்க் இருக்கா? டவுன்லோட் நோட்ஸ் கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக இந்த பார்ட் 1 வீடியோக்கு போய்டும். பார்ட் 1 வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நோட் சப்மிஷன் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்ல அப்படியே போங்க, கிளிக் ஹியர் டு அட்டாச் யுவர் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உனக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் உன் பேர், நீ தீ மின்னலா யூடியூபான்னு போட்டு இதில் ஃபைலை அட்டாச் பண்ணி விட்டுருங்க. தேட்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளவுதான். That's it. Yes. முடிஞ்சு, அவ்வளோதான். சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுங்கள், நோட்ஸு சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே, டாடா, பை, see you. We'll meet you by 8 o'clock in THEE MINNAL. யாரெல்லாம் இன்ஃபினிட்டி ப்ளஸில் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் நான் மீட்டிங்கில் மீட் பண்ணுறேன். பாய்.